Welcome to Great Krigalan Magic Show. வணக்கம் ஹோமி. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தேன். அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணியிருந்த விஷயங்களை பற்றிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷன் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன்: XML கான்ஃபிகரேஷன், ஜாவா பேஸ்ட், அனோட்டேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன். Next. ஸோ ஃபர்ஸ்ட் XML பேஸ்டு கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ கான்ஃபிகரேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ கான்ஃபிகரேஷன்னா எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா, நமக்கு பேசிக்காக வந்துட்டு கான்ஃபிகரேஷன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போது ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கடையில் வந்துட்டு மார்னிங் 8 to நைட்டு 9 வரைக்கும் ஒரு ஷிஃப்ட், ஓகேவா? அடுத்து நைட்டு 9லேருந்து காலையில் 8 வரைக்கும் ஒரு ஷிஃப்ட். அதாவது வந்துட்டு 2 ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும், ஓகேவா? யார் எங்கெங்கே ஒர்க் பண்ணணும் 1. அதே மாதிரி எந்தெந்த ஒர்க்கருக்கு எவ்வளோ சேலரி 2. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருப்பீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு நோட் பேட் அதாவது இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுருப்பீங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஜாவாக்கும் பண்ணணும்ல, அதாவது நம்மளோட அப்ளிகேஷனுக்கு பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் அப்ளிகேஷன் இருக்குது. மெடிக்கல் அப்ளிகேஷன் வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கு, இல்லை எதுக்காக இருக்குது? ஸோ அதே மாதிரி வந்துட்டு எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்பியிருக்கு, அதாவது எதெல்லாம் டிபெண்டன்சியாக நம்பியிருக்கு, அதேமாதிரி எந்த போர்ட்டில் ரன் ஆகணும், இந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மேப் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எழுதுவோம். இந்த கான்ஃபிகரேஷனில் நான் சொன்ன மாதிரி 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதில் உள்ள மொதல் டைப் வந்து XML கான்ஃபிகரேஷன். ஸோ XML, JSON 2 விதமான லாங்குவேஜஸ். இந்த 2 விதமான லாங்குவேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா, XMLங்கிற லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? வெப் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் டேட்டா. ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த டேட்டா ட்ரான்ஸ்மிஷனுக்கும் XML யூஸ் ஆகும், அதேமாதிரி JSON யூஸ் ஆகும். ஸோ XMLங்கிறது என்னென்னா, நமக்கு தெரியும் டேக்ஸ் இருக்கும்ல, HTML டேக்ஸ் இருக்கும்ல. அந்த HTML டேக்ஸை வந்துட்டு நமக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், XSDங்கிறது ஒரு HTML எலமெண்ட்டே கிடையாது. ஆனால் XSDங்கிறது நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு கஸ்டம் டேக். இந்த கஸ்டம் டேக்கை யூஸ் பண்ணி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு தேவையானது இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, நேம் ஈக்குவல் டு ப்ரொஃபைல், யூசர் ஆப்ஷனல், டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங், டிஃபால்ட், இது பூலியனு, இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு நமக்கு கான்ஃபிகரேஷனுக்காக தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு XML கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனோட்டேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன். இப்போ நான் சொன்னேன்ல XMLன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் XML யூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம XML யூஸ் பண்ணும்போது பெரிய ஃபைல்ஸ் எழுதிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ பெரிய ஃபைல் எழுதுறோம், கரெக்டாக? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அனோட்டேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன் என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்போனன்ட், ஆட்டோவைட், கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கான்ஃபிகரேஷனை நம்ம சும்மா வேர்ட்ஸாக எழுதிடலாம். இது வேர்ட்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த அனோட்டேஷனுங்கிறது நமக்கு வந்துட்டு கம்பைல் டைம் இருக்குது பார்த்தீங்களா? கம்பைல் டைமில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளோட கம்பைலர்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இது எழுதுறோம். அதாவது நம்ம இந்த காம்போனன்ட்னு எழுதியிருந்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு கிளாஸுக்கு மேலே நம்ம காம்போனன்ட்னு எழுதியிருந்தோம் அப்படின்னா, அந்த கிளாஸ் வந்துட்டு ஒரு காம்போனன்ட்னு வந்துட்டு நம்ம கம்பைலர்கிட்ட சொல்கிறோம், அவ்வளோதான். நம்ம வந்து கம்பைலர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்தடா கம்பைலரு, இது வந்துட்டு காம்போனன்ட்டு, இதை வந்து காம்போனன்ட்டாக ட்ரீட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்துட்டு கம்பைலர்கிட்ட சொல்கிறோம், அவ்வளோதான். அதேமாதிரி ஆட்டோவயர் பண்ணால் நம்ம வந்துட்டு இந்த ஒரு டிபெண்டன்சி வந்துட்டு இன்னொன்று ஒரு கிளாஸோட வந்துட்டு ஆட்டோவயர் பண்ணிடுறோம், அதாவது ஒயர் பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அனோட்டேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன். நான் சொன்ன அந்த XML பேஸ்டு கான்ஃபிகரேஷனில் இது எல்லாமே பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். அதனால் அனோட்டேஷன் நமக்கு ஈஸி. தட் மீன்ஸ் ஒரே வேர்டில் எழுதிட்டு போயிடலாம் நமக்கு அனோட்டேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன், ஓகேவா? இப்போ அந்த டோட்டல் XML கான்ஃபிகரேஷனில் வெறும் 2 லைன் மட்டும் எழுதினா போதும். பேலன்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த அனோட்டேஷன் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அனோட்டேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன் ஸ்ப்ரிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷன். இப்போ நான் 2 சொன்னேன் தெரியுமா? அந்த 2த்துக்கும் மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டியில் இருக்கிறது தான் இந்த அதாவது ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷன். ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷன் சேம் திங் தான். இப்போ இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா XML பேஸ்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நான் பீன்னு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன்ல, எதுக்காக பீன்ஸ் யூஸ் பண்ணுவோம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ அந்த பீன் ஐடி டிஃபைன் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி கிளாஸ் எந்த கிளாஸுங்கிறத நம்ம இந்த பீன் ஐடியை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம XML பேஸ்டு. அதோட அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷன். ஸோ ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். தட் மீன்ஸ் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதுவீங்க. நீங்கள் போய்ட்டு XMLல உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் ஜாவாலே எழுதிக்கலாம். நான் சொன்னேன்ல இந்த இடத்துல அனோட்டேஷன் சொல்லிட்டு, இந்த அனோட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலே அது வந்துட்டு அனோட்டேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன் கிடையாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான அனோட்டேஷன்ஸ் இருக்கும், பீனு. ஸோ இந்த மாதிரி அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறது, அதாவது இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பப்ளிக் கிளாஸ் ஏபிசி, இந்த பார்ட்டை தான் நான் வந்துட்டு ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷன் சொல்கிறேன். அதுவே மேலே கான்ஃபிகரேஷன் கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அது அனோட்டேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன். ஸோ 2த்துக்கான வித்தியாசத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் 3 விதமான கான்ஃபிகரேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்ப்பீங்க.
அது இதில வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த எம்விசி கான்செப்ட் தான். எம்விசி மீன்ஸ் மாடல் வியூ கண்ட்ரோலர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ப்ரிங் மட்டும் கிடையாது. இந்த எம்விசிங்கிறது ஒரு டிசைன் பேட்டர்ன். டிசைன் பேட்டர்ன்னா என்னன்னா, இப்போ பேக் எண்ட் இருக்கு. ஒரு பேக் எண்ட் ஃபுல் சைஸ் பேக் எண்ட் இருக்கு. அந்த பேக் எண்ட் வந்துட்டு ஒரு சர்வர். அந்த சர்வர் வந்துட்டு ரிக்வெஸ்ட் ஹிட் பண்ணுதுன்னா, அந்த ரிக்வெஸ்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரைக்கும் போறதுக்கு இவங்க ஒரு மாடல் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இப்படி பாருங்க. இந்த டிஸ்பாச்சர் சர்வ்லெட் தான் வந்துட்டு நம்மளோட சர்வர்ன்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ரெக்வெஸ்ட் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் வருது. இந்த ரெக்வெஸ்ட் எங்க போகுது அப்டின்னா, ஹேண்ட்லர் மேப்பிங் போகுது. ஹேண்ட்லர் மேப்பிங் என்னத்த ரிட்டர்ன் பண்ணுது அப்டின்னா, எந்த கண்ட்ரோலருக்கு போணும்னு ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்து டிஸ்பாச்சர் சர்வ்லெட் அந்த கண்ட்ரோலருக்கு போகுது. கண்ட்ரோலருக்குள்ள போனோம்னா, கண்ட்ரோலர் எத ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, மாடலையும் வியூவையும் ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்து டிஸ்பாச்சர் சர்வ்லெட் என்ன பண்ணுது அப்டின்னா, வியூ ரிசால்வருக்குள்ள போகுது. வியூ ரிசால்வருக்குள்ள போனோம்னா, வியூ ரிசால்வர் எத ரிட்டர்ன் பண்ணுது? வியூவ ரிட்டர்ன் பண்ணுது. எந்த வியூவ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த வியூவ யூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ சென்ட் பண்ணிருது. இத பத்தி நான் ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி வீடியோவாவே நான் போடுறேன். அதாவது எப்டின்னா, பேசிக்கா வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் எம்விசி தான் வந்துட்டு எப்படி நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றோங்கிறதுக்கான ஆர்க்கிடெக்சர். இந்த ஆர்க்கிடெக்சர்ல தான் மேக்ஸிமம் அப்ளிகேஷன்ஸே நம்ம பில்ட் பண்ணுவோம். அதாவது மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கு. கண்ட்ரோலர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. வியூங்கிறது நீங்க எத கண்ணால பார்க்குறீங்களோ, தட் மீன்ஸ் வெப் அப்ளிகேஷன் லோட் ஆனோனே எதுவும் உங்களுக்கு கண்ணால நீங்க பார்க்குறீங்களோ அது வியூ. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு தேவையானது வந்துட்டு மாடலுங்கிறது டேட்டா. உங்களோட பேக் எண்ட் டேட்டாபேஸ்ல சேவ் ஆயிருக்குல்ல டேட்டா. அதுதான் வந்துட்டு மாடல். ஸோ இத பத்தி நான் உங்களுக்கு தனி வீடியோவே போடுறேன். ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஸ்ப்ரிங்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேட்டா ஆக்சஸ் இன் ஸ்ப்ரிங். நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜாவால போயிட்டு நீங்க ஒரு டேட்டா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜேடிபிசின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணணும். அந்த ஜேடிபிசி லைப்ரரி யூஸ் பண்ணி அது டேட்டா ஆக்சஸ் பண்றதுக்குள்ள தலைவலி ஆயிடும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக்குறதுக்காக தான் நமக்கு வந்துட்டு டேட்டா ஆக்சஸ் வந்துட்டு ஈஸியா ஸ்ப்ரிங்ல குடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த ஓஆர்எம் லேயர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஓஆர்எம் லேயர்ங்கிறது தான் வந்துட்டு டேட்டா ஆக்சஸ் லேயர். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜேபிஏ ஆப்ஜெக்ட்ட கால் பண்ணுவீங்க. ஜேபிஏ மீன்ஸ் ஜாவா பெர்சிஸ்டென்ட் ஏபிஐ. இந்த ஜேபிஏ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அது உங்களுக்காக டேட்டாபேஸ்ல போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துரும். நீங்க உட்காந்து டேட்டாபேஸ் குவரீஸ்லாம் எழுதணும்னு தேவையில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஸ்கியூஎல் குவரி வந்துட்டு எதுல எழுதுவீங்கன்னா, ஜேடிபிசில எழுதுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணணுமா, இல்ல வந்துட்டு டெலீட் பண்ணணுமா, ரிமூவ் பண்ணணுமா, அப்டேட் பண்ணணுமா எல்லாத்தையும் வந்துட்டு உட்காந்து நீங்க ஜேடிபிசில எழுதிட்டு இருப்பீங்க. அது எல்லாத்தையுமே ஆட்டோ கான்ஃபிகர் பண்ணியாச்சு ஆல்ரெடி இந்த ஓஆர்எம் லேயர்ல. ஓகேவா? நீங்க என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் அந்த ஏபிஐ கால் பண்ண போறீங்க. ஜேபிஐங்கிற ஒரு ஏபிஐ கால் பண்ணி நீங்க டேட்டாபேஸ ஆக்சஸ் பண்ணிக்க போறீங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு எங்கெங்க என்னன்னு உங்களுக்கு கோட்லயும் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஈஸி. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஸ்ப்ரிங்ல ஸ்டார்ட் பண்றது? எப்பயும் போல விளம்பரம் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்விரான்மென்ட் செட் பண்ணணும். ஸோ என்விரான்மென்ட் செட் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வந்துட்டு ஸ்ப்ரிங் ஜாவா டெவலப்மெண்ட் கிட் எப்படி செட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். அதேமாரி வந்துட்டு இன்டெலிஜ் ஐடியா எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்க இத பார்க்கணும்னா நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு நம்ம மேவன் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன். நான் வந்துட்டு எப்படி உங்களோட ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபார் பிகினர்ஸ். நீங்க பிகினரா இருக்கீங்கன்றபோது முக்கியமா வந்து தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் நெறைய தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே தெரியாம குருட்டாம்போக்குல வந்துட்டு என்னென்ன நடக்குதுன்ட்டு அப்படியே வந்துட்டு வெறும் கான்ஃபிகரேஷன், ஆட்டோ எடு, ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ இந்த மாரி வந்துட்டு கண்ணாபின்னான்னு எழுதிட்டே இருக்கக்கூடாது. நீங்க எழுத அதாவது பார்த்து பண்ண வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு டுட்டோரியல் ஹெல்லுக்குள்ள மாட்டிக்குவீங்க. டுட்டோரியல் ஹெல்லுன்னு நான் எத சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன பில்ட் பண்றதுக்கு டுட்டோரியல் பார்த்தா மட்டுமே தான் உங்களுக்கு பில்ட் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு நீங்க போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த மாரி விஷயத்துல நம்ம மாட்டணுங்கிறது கிடையாது. அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தேவையான பிராக்டிகல் நாலேட்ஜ். ஸோ வீடியோஸ் கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்தடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோவா நான் போட பார்க்குறேன். ஆனா உங்களுக்கே தெரியும். ஒரு கான்செப்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணா எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ கொஞ்சம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸ்ப்ரிங் கோர பத்தியான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ தேங்க் யூ ஹோமீஸ்.